உங்க காரியத்துக்காக ஜெபத்துல நீங்க காத்திருக்கீங்கல்ல, ஆண்டவர் செய்வார், கர்த்தர் செய்வார். இந்த காரியத்துக்கு எப்போ பதில் வரும்? நெடுநாள் காத்திருத்தல் இருதயத்தை இளைக்க பண்ணும். விரும்பினது வரும்போது ஜீவரிச்சம் போல இருக்கும் என்று வார்த்தைகளை நான் வாசிச்சிருக்கேன். ஆனாலும் கர்த்தர் எனக்கு செய்வார், கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்ப செய்வார் என்று விசுவாசத்தோடு காத்திருந்தீங்களே, இன்னைக்கு உங்களுக்கு தேவனுடைய வார்த்தை என்ன தெரியுமா? ஏசாயா 25வது அதிகாரம் 9வது வசனம், இவரே கர்த்தர், இவருக்காக காத்திருந்தோம், இவருடைய ரட்சிப்பினால் களி கூர்ந்து மகிழ்வோம் என்று சொல்லப்படும். ஹல்லேலூயா! நீ மகிழ்ந்து களி கூறுங்க. இவருக்காக தான் காத்திருந்தீங்க, ஆண்டவர் இடத்துல உங்களுக்கு பதில் வந்துருச்சுன்னு சொல்லி மகிழ்ந்து சந்தோஷத்தோட ஆர்ப்பரிப்போடு களி கூறுங்க. கர்த்தர் அந்த காரியத்துல உங்களுக்கு ஜெயம் கொடுத்துட்டாரு என்று சொல்லி விடுதலையோட ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எழும்பி பிரகாசிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.